தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது உண்மையான விஷயம். தர்மத்துக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. தர்மம் யாருக்கு செய்யலாம், யார் செய்யலாம், அதுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் தேவையே இல்லை. தர்மம் செய்யறதுக்கு அவங்க தகுதிக்கு தகுந்தாப்புல தர்மம் செய்யலாம். ஆனா தர்மம் செய்யறவங்க, தர்மம் பெறக்கூடியவங்க அதுக்குண்டான தகுதி உடையவங்களான்னு நம்ம ஃபாலோ பண்ணணும், செக் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம தர்மம் பண்றோம்னா அந்த 1000 ரூபாய் அவங்க ஈட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். உடல் ஏதாவது பிரச்சனையா இருக்கணும். அவங்களால அந்த 1000 ரூபாய் உருவாக்க முடியாது, உழைக்க முடியாது. அதை 1000 ரூபாய் ஈட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஃபாய்தாவா இருக்கும். தெரிஞ்சு உதவி செஞ்சா ரொம்ப நன்மையா இருக்கும். இதான் உண்மை. இல்லைன்னா ஒருத்தரை நம்ம தெரியாம ஒருத்தருக்கு உதவி ஒரு 1000 ரூபாய் செய்யறோம்னா அது உண்மையான உதவி பெறாங்களா, அதை பொய்யா, அதை அவங்கள சோம்பேறி ஆக்குறாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க சோம்பேறி ஆக்கி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி செஞ்சாங்கன்னா திரும்பவும் வேற ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு அவங்க அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்பாங்க. அதனால தெரிஞ்சு உதவி செய்யணும், அது நல்லது. இன்னொன்னு, ஒரு அஜர்த்து பயான்ல சொன்னது, நானா சொல்லல. சுலைமான் நபி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது மலக்கல் மவுத்து எதிர்க்க நபியை நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுடைய ரூஹ் எடுக்கிறதுக்கு அனுமதி வந்திருக்குது எங்களுக்கு இறைவங்கிட்ட இருந்து, அதனால ரூஹ் எடுக்கணும், நீங்க வீட்டுக்கு போகணும்னு பாதி வழியிலே சுலைமான் நபி வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள பார்த்த உடனே நிறைய பேர் உதவியை நாடி இருந்தாங்க. சுலைமான் நபியை பார்த்த உடனே நபி எனக்கு எவ்வளவு பிரச்சனை, அந்த பிரச்சனை, பசி, அதுன்னு நிறைய பேர் தேவைகளை சொன்ன உடனே சுலைமான் நபி அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணாங்க. பூர்த்தி பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் சுலைமான் நபி வீட்டை விட்டு வெளியே போகும்போது மலக்கல் மவுத் எதிர்க்க வந்தாங்க. அப்ப கேட்டாங்க, என்ன நீங்க நேத்து என்னுடைய ரூஹு எடுக்கிறதுக்கு வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல? இல்ல, இறைவன்கிட்ட இருந்து கட்டளை வந்தது, உங்களுடைய ரூஹு இப்போதைக்கு எடுக்கக்கூடாது, ஆயில் நீடிச்சாச்சு அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு சுலைமான் நபி மலக்கல் மவுத்திட்ட கேட்டாங்க. நேத்து நீங்க உதவி செஞ்சீங்கல்ல, அந்த உதவி செஞ்சவங்க, உதவி பெற்றவங்க உங்களுடைய ஆயுள் நீடிக்கிறதுக்காக துவா செஞ்சுட்டாங்க, அதனால உங்களுடைய ஆயுள் நீடிச்சு. அப்போ இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, நாம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அவங்க நமக்காக கேட்கிற துவா கண்டிப்பா கபூல் ஆகும். அத உண்மையான உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்து உண்மையான உதவி அவங்க பெற்று அவங்க நமக்காக உண்மையா துவா செஞ்சாங்கன்னா அந்த துவா கபூல் ஆகும். இதான் உண்மை. நாம் அனைவரும் அந்த மாதிரி வாழ்க்கையில இபாதத்து செய்யறதுக்கும் இறைவனுடைய கட்டளைப்படி வாழறதுக்கும், நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச தானம் தர்மம் செய்யறதுக்கும், அவங்களுடைய துவா நம்ம பெற்று ஆயுள கூடுறதுக்கும் நம்ம துவா செய்வோமா, நம்ம தர்மம் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அனைவரும் தர்மம் செய்யக்கூடியவங்களால மாறி மற்றவங்களுடைய துவா பெறக்கூடியவங்களாய் மாறி நம்ம வாழறதுக்கு முயற்சி செய்வோம்.